ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. என்னடா தண்ணியாக எண்ணெயாக மிதக்குதுன்னு பார்க்குறீங்களா? இது ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிக்கு தேவையான சத்துக்களை தரக்கூடிய ஒரு ரெமெடி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெமெடியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த ரெமெடினால் என்ன பயன் அப்படிங்கிறது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதை ப்ரிப்பேர் பண்ண நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா முழு நெல்லிக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். இந்த முழு நெல்லிக்காயில் ஏகப்பட்டமான நன்மைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக எதுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஹேருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய ஹேருக்கு தேவையான குளிர்ச்சி எதில் இருக்குது அப்படின்னா இந்த நெல்லிக்காயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். அடுத்ததான் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கருவேப்பிலை தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கருவேப்பிலை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். நம்மளுடைய முடி உதிர்வதை தடுத்து நம்ம முடியை நல்லா நீளமாக ஸ்ட்ராங்காக வளர வைக்கிற தன்மை எதுக்கு இருக்குது அப்படின்னா இந்த கருவேப்பிலைக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டு பொருளை வச்சு தான் ஒரு ஈஸியான ரெமெடி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட லாஸ்ட்டாக ஒரே ஒரு பொருள் சேர்க்க போகிறேன். அது என்ன பொருள்னு வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரியான ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முழு நெல்லிக்காவை சேர்த்துக்கலாம். அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நான் பவுலுக்கு மாற்றி எடுத்துட்டேன். இதோட லாஸ்ட்டாக ஒரு பொருள் ஆட் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, அது என்ன அப்படின்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் எண்ணெய். நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறனால இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. இதை நீங்கள் அப்படியே உச்சந்தலையில் இருந்து உங்கள் முடியோட நுனி வரைக்கும் நல்லா மசாஜ் செஞ்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் எப்பயும் போல் உங்கள் தலையை அலசிட்டு வந்துடணும். இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இந்த சாறு போக அந்த சக்கையை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வேஸ்டாக்க விரும்பலை அப்படின்னா அந்த சக்கையை அப்படியே சாப்பிட்லாம். அது டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதை விட அது ரொம்ப பெனிஃபிட்ஸாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் பெனிஃபிட்ஸ் தான், இதுவும் பெனிஃபிட்ஸ் தான். அந்த சக்கையை சாப்பிட்டாலும் நல்லது தான், இதை அப்ளை பண்ணுறதும் நல்லது தான். ஸோ மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இது ஈஸியாகவே வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக அவ்வளோவா செலவு பண்ணி நம்ம முடியை தான் பராமரிக்கணுங்கிற எந்த அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே நம்ம முடியை பராமரித்தோம் அப்படின்னா நம்ம முடி நல்லா நீளமாக அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.